இந்த காலத்திலும் இருக்க போவதும் இல்லை. அதனால எனக்கு என்ன பெருமை திமிரு ரெக்கையை தூக்கிட்டு பட்டாச்சி சின்ன அப்படிதான் நீ வந்து தேவர்றா நாடாடுறா போனாடுறா அதை விடுவேன் ஒரு தடவை தமிழங்க நீ ஒண்ணு நல்லா உள்வாங்கிக்க ராஜா. நீ எந்த நாட்டுக்கு இந்த நிலத்தை விட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் நீ தேவர் கிடையாது. எந்த நாட்டுக்கு போனாலும் நீ நாடார் போனார் கிடையாது. எந்த நாட்டுக்கு போனாலும் நீ பிள்ளை முதல் கிடையாது. எந்த நாட்டுக்கு போனாலும் நீ இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. இந்த நிலத்தை விட்டு நீ எந்த நாட்டுக்கு போனாலும் நீ தமிழ். அதுதான் உன் அடையாளம். அப்படின்னா நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் பாப்பான். சீமானா ஆள் கருப்பா இருக்கான். ஆனா ஆங்கிலத்தில் பேசுறானே இவன் அப்பா நாட்டா இங்க சோரம் மொழிக்காம போடுங்க. அது சிக்கலாகும். பிறப்ப சந்தைப்பான். நான் தமிழன் என்று சீமானா தமிழன் அங்க போய் ஐ ஆம் மேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் நீ மனுஷன் தெரிஞ்சாண்டா கேட்கிறேன், நீ குரங்கு தெரிஞ்சாவ கேட்கிறேன். அவன் மனுஷன் தெரிஞ்சா நீ யாருன்னு கேட்கிறான். அங்கே போய் ஐ ஆம் இந்து ஒரு தடவை சொல்லிப்பாரு. அமெரிக்காவில் போய் ஹூவாரின்னு கேட்டா பக்கத்தில் இருக்க பைத்தியக்காரத்தில் சேர்த்து விடுவான். போடா மண்டு உள்ள போயிடுறாங்க. அதெல்லாம் உன் அடையாளம் அல்ல. மதம் மாறிக்கொள்ள கூடியது. மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. நான் ஒண்ணுதான் என் தம்பி தங்கச்சியில கேட்பேன். எங்க ஆத்தால பண்ணிட்டா நான் கேட்க தயாரா இல்லை. அவைகளுக்கு நான் அரசியலை செய்யவும் வரல. நான் பதற்குள் நெல்மணியை தேடி வந்தவன் அல்ல. நானே உழுது விதைச்சை அறுவடை செய்து நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்ய வந்தவன். அவரை என்னும் இளைஞர்கள் தமிழர்கள் இன்னைக்கு சொல்லா. என்னோட பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அஞ்சாவதுல படிச்சுட்டு இருக்கான். வருவான் படிச்சு வருவான். 2026 வேட்பாளர் வரிசையில் நான் நிறுத்துறத பார்த்து இந்தியாவில் பல பேர் நெஞ்செடுத்து தாயிராம்பார். அதுல ஒரே ஒரு பெரியவன் நான் மட்டும்தான் நிற்பேன். ஏன்னா நான் தான் கோச் ஆஃப் தி டீம். அதனால அது போகும்போது கோட்டை மட்டும் தொட்டு வந்துடு. பார்த்துக்கலாம். ஏறி அடி பாயிண்ட் ரிசர்வ்ல இருக்கு. ஏறி அடி அடா டேய் மேலே ஏறா போனஸ் தொட்டான தூக்குடா. அதுக்கு தான் நான் நிற்கிறது. புரியுதா? நீ உன்னை நல்லா கவனிச்சுக்க. உன்னிடத்துல உரிமையோடும் உணர்வோடும் அண்ணன் கேட்கிறேன். நீ சாதி மதமா நிக்க போறியா, மொழி இனமா நிக்க போறியா? சாதி இனமாக நின்றா என்னை மறந்து மொழி இனம்தான் முதன்மையானது. என் கூட வா. எனக்கு மதம்தான் வேண்டும் என்றால் எவனோடும் போ. அதை தாண்டிய மனிதம்தான் எனக்கு வேணும் அப்படின்னா எங்கிட்ட வா. நீ இங்க வா. நீ மனிதனை மட்டும் நேசிக்கிற கூட்டத்தில் பிறந்தவன் அல்ல. நீ உயிர்மை நேயன். டே உலகத்துல எவங்க சொன்னவன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று பாடியான் உன்னுடைய பாட்டன் கனியன் பூங்குன்றன். சீன எந்திரிச்சான். சீன என் மொழி தெரியாதவன் பிசாசு. என் மொழி தெரியாதவன் முட்டாள். நான் அறிவற்றவன். நான் ஆங்கிலேயன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன். நான் அரேபியன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் சைத்தான் பிசாசுன்னா. எங்க பாட்டை ராமநாதபுரத்துல அப்படியே எந்திரிச்சான் ஒருத்தன் கனியன் பூங்குன்றன். எந்திரிச்சன சொன்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வி. உலகம் தழுவி நேச்சான். கம்பன் கபிலன் இளங்கோ வள்ளுவன் எல்லாம் உலகு 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 என்று உலகம் தழுவி நேச்சு பாடினான். உலகத்தில் எவன்டா சொன்னான்? பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்பு என்னவோ வேதம் பாடியிருக்க. நீ இது பைபிள் பகவத்துக்கு இது குரான் நினைச்சிட்டு இருப்ப. தமிழனுக்கு வேதம் என்பதே திருக்குறள் தான் என்பதை தமிழ் இளம் தலைமுறை தெரிந்து புரிந்து வளரும். உனக்கு ஆகச்சிறந்த வேதம் இருக்கிறார். ஆகச்சிறந்த வேதம் உனக்கு ஒன்றை இருக்கிறத விட அடுத்தவன் இருக்கிறது உயர்ந்ததுங்கிற எண்ணத்தில் விழுந்துட்டாயிடா. உன் மொழியை விட உலகத்தில் சிறந்த மொழி கிடையாது. உன்னை விட உலகத்தில் அறிவாளி கிடையாது. நீ திமிரா திரிடா. நீ பயந்து நடுங்கிறான்னு இல்லையா தமிழன்னு சொன்னா? இப்ப என்னை பார்த்து எதுக்கு இவ்வளவு பேர் டென்ஷன் ஆகிக்கிறான், பயப்படுறான்?
நான் என்ன 10 ஆண்டு ஆட்சியில் இருந்துட்டேன்னா, இல்லை பல லட்சம் கோடி பணம் வச்சுருக்கேன்னா ஒன்றும் கிடையாது. பஞ்ச பராரி பை மக்கள் இந்த கூட்டத்தை பிச்சைட்டு தான் என் தம்பியை நடத்திப்பாங்க. புரியுதா? இந்த மண்டையை போட்டுக்காம பாரு படத்தை, இது ஆளுக்கு 100 போட்டுப்போம். இதுதான் என்னுடைய நிலைமை. ஆனால் என்னை பார்த்து ஏன் பயப்படணும்? இந்தியன் என்று சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான், திராவிடன் என்று சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். இல்லை, நாங்கள் தமிழர்கள் தான் பயணிப்போம். ஏன் என்னை பல்லர்னா, கல்லர்னா, நாடார்னா, செட்டியார்னா, கோனார்னா, பிள்ளைனா, முதலியார்னா, உடையார்னா, வண்ணார்னா, நாவிதர்னா ஒன்றும் கிடையாது. தமிழன்டாண்ணா அவன் செதறிட்டான். அதில் அந்த திமிர் உனக்கு இருக்கணும். அடுத்த மொழியை கற்கிறதுல ஆர்வம் காட்டுறியே. என்னடா உன் அம்மாவை விட அடுத்த எல்லாரையும் நீ அழகாத்திருக்கு. உனக்கு உன் தாயை விட உலகத்தில் புனிதமானவள் எவ்வளோ கிடையாதுங்கிற திமிர் உனக்கு இருக்கு. நீ ஏன் அடிச்சிருக்க? குள்ளமா இருக்காரு அப்பா, முகமெல்லாம் அம்மா தழும்பு, குடிக்கிறாரு. இருக்கட்டும்டா, அவன் தாண்டா அவன் அப்பே. அடுத்த வீட்டுக்காரன் வெள்ளையா இருக்கான், கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசுகிறான், கொஞ்சம் உயரமாக இருக்கான், அதனால அவன் அப்பன்றியாடா? அது மானங்கிட்ட நம்மளா? நம்ம தான் நம்ம அப்பன். என்ன இருந்தாலும் பெற்றவன் தான்டா அப்பனா இருக்கணும். என் அன்பு தம்பி தங்கையிலே உனக்கு ஒரு கோட்பாடு இருக்கணும். தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனா இருக்கணும், தலைவன் என்பவன் நம்ம ரத்தவனா இருக்கணும். நம் மொழி தெரியாதவன் நமக்கு இறைவனா இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனா இருக்க முடியாது. உன்னை அடிச்சா எனக்கு வலிக்கணும்டா, வெடிச்சு துடிச்சு தொட்டு பாவா அப்படின்னு நீ அவன் தான் தலைவன். அங்கே நின்றுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு ஓடுகிறவ ஒருத்தனும் உன்னை எந்த பார்க்கலாம். எது அரசியல்னு கற்றுக்கொள்ளாம நீ என் பின்னாடி வந்து பயன் என்ன இருக்கு? எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன செய்யுது? நான் என்ன செய்ய போறேன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்க. வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது. உலகத்திலே பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை தான் எந்த நாடு நம்பி நிற்கணும். நாம் கட்டமைக்க போறது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். அது என்னென்ன தற்சார்பு பசுமை? வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரம். அது என்னென்ன தாய்மை பொருளாதாரம்? என் அருமை தம்பி தங்கைகளே, தாய்மை பொருளாதாரம் என்பது பெத்த தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே, மார்பில் குழந்தை வாயை வைத்து பாலை சுவைக்கும் போதே நிறைவடைந்து விடுவார், மன நிறைவடைந்து விடுவார். குழந்தையை பெற்ற அந்த உவகையை பெற்று விடுவார், பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவார். ஆனால் வாடகை தாய் இந்த சந்தை பொருளாதாரம், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், இந்த வர்த்தக பொருளாதாரத்திலே வாடகை தாய் முறை. கருப்பை அவளுது, ஆனால் குழந்தை அவளுது இல்லை. எவனுடைய கருமுட்டை எடுத்து இவ பிள்ளைய பெற்று அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவா. அவள் வாடகை, அதுக்கு கூலி. வாடகை வீடு மாதிரி, வாடகை கடை மாதிரி, வாடகை வயிறு கற்பப்பை. இதை நல்லா விளங்கணும். இந்த வாடகை தாய் பால் ஊட்டும் போது மனநிறைவு அடைய மாட்டாள். அவள் பால் ஊட்டியதற்கு கூலியை கையேந்தி வாங்குவாள் இல்லையா? அந்த காசு கையிலே போய் சேர்ந்த பிறகு அந்த காசை எப்படி மூடுவாங்க, அப்பதான் மனநிலை அடைவாள். அது வாடகை தாய் பொருளாதாரம், இது பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறது என்னது? இதுதான் தற்சார்பு. தாய் குழந்தை பால் குடிக்கும் போது மனநிறைவு அடைவது போல என்னிடத்தில் இருப்பதை வைத்து நிறைவடைவது எதுவோ அதான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். எனக்கு கம்பு தான் விளையுது, குடிச்சிட்டு போறேன். எனக்கு வரை தான் விளையுது, சாப்பிட்டு போறேன். எனக்கு சாமை திணை தான் விளையுது, சாப்பிட்டு போறேன். எனக்கு ஆடுதான் இருக்கு, அடிச்சு சாப்பிட்டு போறேன். என்ன கிடையாது? என்ன இருக்கு? பீஸா, பட்டல், இளவு, கண்மாந்திரம். என்ன கொடுமை இது? வேளாண்மையை அரசு பணியாக நான் மாற்றுவேன். கவர்மெண்ட் வேலை. நீ நக்கல் அடிப்ப, நீ சிரிப்ப, நான் சாதிச்சு காட்டுவேன். சாத்தியமில்லாத ஒன்றை இந்த சாமானியன் சீமான் பேசுகிறான் என்று எள்ளி நகையாடுகிற பெருமக்களே, சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவன் எவனோ அவனே புரட்சியாளர். நீ சந்திர மண்டலத்துக்கு போவேன்,
லூஸ் ஏதோ சொல்றான்பா. இப்ப சந்திராயன் விடுறது அப்படிதான் தம்பி. எது ஒன்றுமே தேவையிலிருந்து தான் பிறக்குது தம்பி, சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. வெறுங்காலோட நடந்தேன், சுத்திச்சு, கல்லு முள்ளும் குத்திச்சு, செருப்பு வந்துச்சு, தேவை படைச்சிருச்சு. நான் இங்க பேசுறது அங்க இருக்கிறவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஒளி வாங்கி வந்துருச்சு, ஒளிபெருக்கி வந்துருச்சு. இருட்டில் என் முகம் தெரியுங்க, வெளிச்சம் வந்துருச்சு. தேவையே கண்டுபிடிச்சு தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இவ்வளவுதான். இது தேவையா தேவையில்லையா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பேசக்கூடாது. நீ வாழ்விடத்துல சுரண்டையிலேயே என்னை சுத்தி நிற்கிற என் தம்பிதங்களுக்கு கவர்மெண்ட் வேலை, அரசு பணி நான் கொடுக்கறதுனால எப்படி கொடுப்பாச்சிம்மா? 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணேன். மாடை மேய்க்கிறது, அந்த சாணி எடுத்து ட்ரக்கில் போடுறது, அந்த புல்லை எடுத்து போடுறதுக்கு படிக்காதவனுக்கு அரசு வேலை. படித்தவனுக்கு என்ன, எத்தனை லிட்டர் பால், பால்கோவாக்கு எவ்வளோ போயிருக்கு, மோருக்கு எவ்வளோ போயிருக்கு, நெய்க்கு எவ்வளோ போயிருக்கு, இங்கே மக்களின் உணவு தேவைகளுக்கு இருக்கு, பிற மாநிலத்துக்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆயிருக்கு, இதை கணக்கெடுத்து படித்தவனுக்கு வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. தம்பி, சீமான் வருவதற்கு முன்பு அரசு பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவு. அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது. 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் தான் அரசு பள்ளிக்கு வருகிறார்கள். கரும்பலகை இல்லை, கழிவறை இல்லை, விளையாட்டு திடல் இல்லை, மேற்கூரை இல்லை, சங்கனிலே கட்டை இல்லை, இந்த கர்மாதியிலே ஒன்றுமில்லை. தேர்ட் கிரேட் ஆசிரியர் சிற்றூர்களில் பள்ளிகளிலே 3ஆம் தர ஆசிரியர்கள் பணி நியமனம். சமச்சீர் கல்வி என்ற வெற்று அறிவிப்பு. சமச்சீர் கல்வி அல்ல, சமச்சீர் பாடத்திட்டம். இங்கே சுரண்டையிலே படிக்கிற மாணவனின் கையில் இருக்கிற புத்தகம் சென்னையிலே படிக்கிற மாணவன் கையில் அதே புத்தகம். ஆனால் அங்கே முதல் தர ஆசிரியர், அங்கே குளிரூட்டப்பட்ட அறை, அங்கே கரும்பலகை, அங்கே விளையாட்டு திடல், அங்கே கல்வி என்ன சொல்றது, கழிவறை, எல்லா வசதியும் இருக்கு. கணிப்பொறி இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கு எதுவும் இல்லை. இங்கே சமச்சீர் கல்வி முறை இல்லை, சமச்சீர் பாடத்திட்டம் தான் இருக்கு. சமச்சீர் கல்வி என்றால் அவனுக்கு இருக்கிற வசதி எனக்கு இருக்கு. இப்போ உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டான், என்ன நடக்க போகுது? எது அரசியல்? கட்சி அரசியல். திமுக செய்வது, அதிமுக செய்வது கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். எல்லாம் விளைக்கிறது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல். தேர்தலை சந்தித்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை மறந்துவிட்டு மக்கள் அரசியலை நோக்கி நகரணும். மக்களுக்கு தேவை என்ன? பாதை போடும். மக்களுக்கு என்ன? தடையற்ற மின்சாரம் கூட. மக்களுக்கு தூய குடிநீர் விநியோகம் பண்ணலாம். மக்களுக்கு என்னடா? மக்களுக்கு நல்ல நஞ்சில்லாத உணவு, அதை நோக்கி போடா. இதுதான் மக்களுக்கான அரசியல். அது இருக்கா? இல்லை. இடிந்த பள்ளிக்கூடத்தை கட்ட காசு இல்லை, அப்பனுக்கு 88 கோடியில் சமாதி கட்ட காசு இருக்கு. தேர்தல் அரசியல் என்ன? 60 ஆண்டுகால ஆட்சியில் எங்க ஆத்தாவை 1000 ரூபாய்க்கு கையெழுந்த வைத்தது தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000. ஒரு நாளைக்கு 30 ரூபாடா. 30 ரூபாய் சம்பாதிக்க வக்கீல் ஏடா நம்ம அம்மாவுக்கு. இத்தனை ஆண்டுகள் வாங்கி எங்க ஆத்தாவை 30 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க பரதேசி பாட உங்களுக்குலாம் எப்படி? பொங்கலுக்கு இனாம், தீபாவளிக்கு இனாம், எல்லாம் இலவசம். பொண்டாட்டி இலவசம் வந்துருச்சு தெரியுமில்ல? என்ன சிரிக்கிறார்? என்ன சிரிக்கிறார்? ஜெயலலிதாவுக்கு 60 வயசு, 60 திருமணம். கருணாநிதியாவுக்கு 80 வயசு, 80 இலவச திருமணம். அடுத்த வருஷம் இப்போ இன்னொரு திருமணம் கூட நடக்கும்போது அந்த ஜெயலலிதாவுக்கு திருமணம் வயசு 65 என்னமோ 65 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். அமைச்சர்கள், ஒன்றிய செயலாம், மாவட்ட செயலாம் ஆள் பிடிப்பான். எப்போ கல்யாணம் ஆள் இல்லைப்பா உனக்கு? இந்த தெரியாமல் என்ன கல்யாணம் இல்லாமல் அம்மா தலைமையில் கல்யாணம் வாமா. சீரு, ஒரு குத்துவழக்கு, ஒரு பானை, இது 2 ஒரு அரப்பணம் தாலி. இதெல்லாம் நடந்த கொடுமைன்னு பார்த்துக்க. மாப்பிள்ளை பொண்ணு தலையில் செகலியில் ஜெயலலிதா சிகரை ஊட்டிட்டான். இருக்காத. அதுக்கு முன்னாடி மிக்சி கிரைண்டர் ஃபேனில் ஊட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த லேப்டாப் மடிக்கணி மேல் ஊட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். மாப்பிள்ளை பொண்ணு நெத்தியில் அப்படியே பார்க்குறேன் உட்காந்துருக்கு. அம்மா வர நேரம் ஆகி போச்சு. இந்த பொண்ணு அந்த பொண்ணோட உட்காந்து பேசிட்டுருக்கேன், அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேசிட்டுருக்கேன். மாப்பிள்ளை வேற பையன் வேற. என்ன மாப்பிள்ள நீ சுரண்டே மாப்பிள்ள? நான் பக்கத்தில் வீரான மாப்பிள்ள. நான் என் பொண்ணு வந்து எங்கள் அத்தை
மழை தான், எங்கள் அத்தை மழை தான் கேட்டாங்க. நான் எங்கள் அத்தை மழைய நான் கட்டுறதா இருந்துச்சு, சரி இலவசம்னா கூட்டி வந்துட்டேன். இப்போ அம்மா வந்துருச்சு, பொண்ணு வாங்க 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 வாங்க, ஏன்னா அம்மா வந்துருச்சுல்ல, டக்குனு வாங்க வாங்க வாங்க, தாலி கட்டாமா சார் என் பொண்ணு அங்கே கட்டுப்பா மாற்றிக்கலாம். நீ சிரிக்காதரா சிந்தியா, சத்தியமா என் தலைமையிலானே நடந்துச்சுடா, நடந்துச்சு. நான் கல்லூரி பள்ளிக்கூட விழாவுக்கு போவேன் தம்பி. அப்போ ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள்லாம் பரிசு கொடுக்க சொல்லுவாங்க. அதில் இந்த சான்றிதழ் அந்த பரிசில் இந்த இது இருக்குல்ல நினைவு கோப்பை, அதில் பேர் மாறிடும். அப்போ அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க கொடுங்க மாற்றிக்கணும். அப்போ என்ன மாரிமுத்துக்கு பதிலாக சவரிமுத்து வந்து அவர் வாங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் மாற்றிக்கணும், அங்கிட்டு போய் மாற்றிக்கணும். அது மாதிரி எப்படி நான் கட்ட வேண்டிய பொண்ணு காலத்தில் அவன் தாலியை கட்டிடுவான், அவன் கட்ட வேண்டிய பொண்ணு காலத்தில் நான் தள்ளி கட்டிடுவேன், அப்புறம் மாற்றிக்கிற வேண்டியதான். ஏண்டா அரைப்பவன் தாலி வாங்கி கூட கட்ட வக்கல் அவனுக்கு எதுக்குடா பொண்டாட்டி, எதுக்கு பொண்டாட்டி? நாய் அதுக்கு சோடியா தெரிக்குது, பண்ணி அதுக்கு சோடியா தெரிக்குது. ஒரு மான தமிழ் மகன் அரைப்பவன் தங்க வாங்கி வாழ்நாள் முழுக்க வாழ போற ஒரு துணையின் கழுத்துல கட்ட வக்கலினா கடைசி வரை எப்படா சோறு ஊற்றி காப்பாற்றுவேன்? இத்தனை ஆண்டு ஆளுகிற ஆட்சியில அரைப்பவன் தங்கம், தாலிக்கு தங்கம் தந்த தாரகை தங்க பெண் வாழ்க. எத்தனை பேருக்கு தாலிக்கு அரைப்பவன் தந்த தங்க தலைவி வாழ்க. அதே 2 லட்சம் பேரை குடிக்க வச்சு தாலி எடுத்த பெண் வாழ்கன்னு பேசியிருக்கணும்ல. ஐயா கருணாநிதியை பேசியிருக்கணும்ல. எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிற இந்த கட்சி, இந்த ஐயா ஸ்டாலின், அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின், கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம். பொது கழிப்பறைக்கலாம், கருணாநிதி நூற்றாண்டு கழிப்பிடம், கருணாநிதி நூற்றாண்டு குடிப்பிடம். நாங்கள் கேட்டால் இது அது இந்த குடிப்பிடத்துக்கு தான் தகுதியான பேர். அது நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் படிக்க வச்சோம். டேய் இந்த 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 வள்ளுவன்லாம் இருக்காங்களடா, இந்த வள்ளுவ பையன், இந்த பையன் இருக்கான்ல, உலக பொதுமறை தந்தவன், உலகத்துக்கே பெரிய வாழ்வியல் நன்னறிய தந்தவன்டாவன், இவனை படிக்க வச்ச வேண்டாம். இந்த அவை இருக்கான்ல, அவை, இந்த இளங்கோவடிகள், இந்த கம்பன், இந்த கபிலன், இந்த பையனெல்லாம் படிக்க வச்சவனே. இவன் எழுதுனதை தான் இன்னைக்கு உட்கார்ந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனை படிக்க வச்சது யாரு? பதில். என்னையை குடிக்க வைத்தது நீங்கள், என்னை படிக்க வைத்தது என் தாத்தன் காமராஜ். அவன்தான் ஊர்தோறும் பள்ளிக்கூடம் கட்டி எங்களை படிக்க வச்சான். நீங்கள் தெருதோறும் மதுக்கடையில் திறந்து குடிக்க வச்சீங்க. இதுல பெருமை வேற. நீ எதை அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீதியமைச்சர் எழுந்து இங்க பாரு, கல்வி அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 10,000 பள்ளிக்கூடங்கள் சிதிலமடைந்து இருக்கிறது, அதை புனரமைப்பதற்கு போதிய நிதி வலிமை நம்ம இல்லாதவரால் முன்னாள் மாணவர்கள், இன்னார் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், தலைமை ஆசிரியர்கள் அந்த ஊர்களிலே சிற்றூர்களில் இருந்த தாளாளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் நன்கொடை பெற்று அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைத்துக் கொள்ள, புனரமைத்துக் கொள்ள வேண்டுமாய் அரசு வேண்டுகிறது. இது அரசு வேண்டுது. ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம். அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அப்ப அரசு பள்ளிக்கூடங்களில் ஆட்கள் வரவில்லை, தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்கிறார்கள். உலகில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்கிறது, என் நாட்டில் அரசு நடத்துகிறது எல்லாம் தரங்கட்டு இருக்கிறது. காரணம், தரங்கட்டவர் கையிலேயே 60 ஆண்டுகளாக அதிகாரம் இருக்கிறது. இதுதான் காரணம். இலவசமாக கல்வி இருக்கிறது, தரமாக இருக்கிறதா? எத்தனை அமைச்சர் மகன் அரசு பள்ளியிலே, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் மகன் அரசு கல்லூரியிலே, எத்தனை IAS IPS பிள்ளைகள் அரசு பள்ளியிலே. அறிவார்ந்த தமிழின தம்பி தங்கையிலே ஆழ்ந்து சிந்தியுங்கள். அரசு மருத்துவமனையில் எந்த அமைச்சர் படுத்து மருத்துவம் செய்கிறார்? கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை என்றால் காவிரிக்கு சென்றது ஏன்? எம்ஜிஆருக்கு முடியவில்லை என்றால் அப்போலாவுக்கு சென்றது ஏன்? ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை என்றால் அப்போலாவுக்கு சென்றது ஏன்? சொல்லுங்கள். செந்தில் பாலாஜிக்கு முடியவில்லை என்றால் ஓமந்தூர் ராமசாமியின் அரசு மருத்துவமனையில் இருந்து அவசர அவசரமாக காவேரிக்கு மாற்றியது ஏன்? அரசை நடத்துகிற உனக்கே தெரிகிறது அரசு மருத்துவமனை தரமில்லாமல் இருக்கின்றது. அப்ப அந்த மருத்துவமனை யாருக்கானது? பல ஆயிரம் கோடி அதுக்கு ஒதுக்குவது யாருக்காக?
அது தரமற்று இருக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பணம் இருந்தால் நல்ல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். பணம் இல்லை என்றால் பாடை கட்டி நேராக சுடுகாட்டுக்கு செல்லலாம். இதுதான் உங்கள் ஆட்சி முறை, இதுதான் என்ற அரசியல் நிலை. அப்ப இங்க என்ன செய்யணும்? அமைச்சர் பேசுகிறார், நிதி அமைச்சர். 45,000 கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு மது விற்பனை நடக்கிறது. இதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டம் நீட்டிக் கொண்டிருக்கிறோம். இங்கே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எழுந்து அரசு பள்ளியை விடுத்து தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் படையெடுப்பது அதிகமாக வருகிறது. ஒரு அரசு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் கொடுக்க முடியாத கல்வியை தனி ஒரு முதலாளி கொடுத்து வருவான் என்றால் அரசுக்கு அவமானம், அரசின் தோல்வி. அதை மாற்றுவதற்கு அரசு பள்ளியின் தரம் உயர்த்தப்படும். அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி மாணவர்கள் படையெடுக்கிற நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்றால் அது மக்களுக்கான அரசியல். இங்கே டாஸ்மார்க் வியாபாரத்தை பெருக்கும் என்றால் இது யாருக்கான அரசியல் என்று நீங்க கவனிச்சுக்க. தம்பி, குண்டு போட்டுக் கொள்வது மட்டும் படுகொலை அல்ல, குடிக்க வைத்துக் கொள்வதும் படுகொலைதான். உனக்கு நல்லா விளங்குது நினைக்கிறேன் எது அரசியல். உங்க அண்ணன் வந்தா எழுதிட்டா சுரண்டையிலும் சொல்றா, என் முன்னோர்கள் என்ன உயிர் தலைவர் மீது ஆணையிட்டு சொல்றா. அரசு பள்ளி கல்லூரிக்கு படையெடுக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு கூறும். தனியார் முதலாளிகள் மண்டியிட்டு தோற்பார்கள். என்னுடைய தரம் உலக தரத்திற்கு கல்வி போகும். ₹1 இருந்து 1 கோடி மருத்துவரை என் ஆத்தாவுக்கு சுரண்டையில வீராணத்தில் ஒரு ஏழை ஆத்தா இருந்தால் எல்லா மருத்துவத்தையும் இந்த மண் கொடுக்கும். அவள் உன் வீட்டின் தாய் அல்ல, என் நாட்டின் தாய். அவளுக்கு நான் மருத்துவ கொடுவேன். நீ போடா, நீ போடா, போடா, நீ நான் பார்த்துக்கிறேன்டா. உன் பிள்ளைய ஒரு சட்டம் போடுவேன், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். போடா, நான் படிக்கிறேன். ஐயா என்னையா படிக்க? ஐயா எனக்கு வந்து நான் ஐஏஎஸ் ஆகலையா? ஐயா ஐயா நான் சிறந்த விளையாட்டு வீரனா வரேன். போய் விளையாடியா, போயா. ஐயா சாப்பாடு நான் போடுறேன். போயா. ஐயா நான் தான் விவசாயம் பார்க்குறேனே. ஒரு நாள்ரா உலக பெரிய தலைவன் நான் வச்சிருக்கிற வேளாண் பண்ணை விவசாய நிலத்தில் என்னை சந்திக்கிற நிலைமையை நான் உருவாக்கணும்னா பாடுறா. எங்களா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அந்த சுரண்டையில் ஒரு பண்ணை நிலத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, அங்கே போய் பாருங்க. நான் அவன் மாடோட பேசிப்பேன், என்ன உன் பிரச்சனை? தண்ணி வைக்கல, அவனுக்கு தண்ணி விடா, நீ நடக்குதாலே என்பது. பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடிடா. கிருக்கா, தமிழ்நாட்டின் கடனே 9 லட்சம் கோடி. நீ என்ன பெரியவனா? நீ தேவரு நாடாரு கோளர், நீ கடன் இறப்பேடா. 1,62,000 ஒரு தலையில கடன் இருக்கு. இது ஒரு கடங்கரப்பைய, இது ஒரு கடங்கரப்பைய, நான் ஒரு கடங்கரப்பைய. இது இந்த வெங்காயங்கள் இலவசம். அரிசி என்னமோ 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 ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பத்தா அம்மா எல்லாம் சீலம் முந்தானையில் சிறுவாடு சேர்த்து 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 அப்படியே வச்ச காசை எடுத்து சேர சோழ பாண்டியர்களின் வாரிசுகள் பல நூறு கிராமங்களை அப்படியே வித்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு அப்படியே. அதெல்லாம் ஏன் பாட்டண்டா? பாரி இருக்கல, பாரி பாரி அவன் 360 கிராமம் இருக்கா. சிற்றரசர்களுக்கு 360. இப்ப நம்ம பாத்தீங்களா இருக்கீங்கல்ல, கூலித்தேவை, மருது வண்டி, அலைமுத்து, என்ன தெரியுமா? இந்த கூலித்தேவனுக்கு 90 கிராமம்ங்க. சிற்றரசன் அலைமுத்துக்கு 90 கிராமம்ங்க. அதே மாதிரி பாரி, ஓரி, காரி, பேய், ஆய்நல், பேகன், ஆய்நல்லி, அதிகமான எல்லாம் நம்ம மன்னர்கள், கடையல், வள்ளல்கள். இதுல பாரி 360 கிராமத்துக்கு கொடுத்துறாண்டா மக்களுக்கு. பாராட்டு பெறல. 350 கிராம நாட்டையே மக்களுக்கு கொடுத்த போது அவனுக்கு பேர் வரலடா. ஆனால் அவன் ஏறி வந்த தேரை ஒரு முல்லைக்குடிக்கு நிறுத்தி விட்டு சென்றான். உலக புகழ் பெற்றான்டா பாரி. அதனாலடா அவன் ஏன் அவன் உயிர்மை நேயன். முல்லைக்குடி தேரை விட்டு பாரி அடிச்சாட. அவன் குச்சியை உண்ணா போதுமாடா. அது தமிழனுடைய மாண்புடா, பெருமை. எல்லா பயிரும் கல்லு மாவில் தாண்டா கோலம் போட்டான். எங்க ஆத்தா பத்தா தாண்டா அரிசி மாவில் போட்டாங்க. வரட்டும், சாப்பிடட்டும், அதுக்கு உணவாகட்டும். உயிர்மை நேயம் கொண்ட இனத்தின் மக்கள் நீங்க. அதை கவனத்தில் வச்சுட்டு பேசணும். அற்ப சாதி மதத்துக்கு அரசியல் பேசக்கூடாது. அதெல்லாம் தூக்கி தூரப்படும். தூர போடு நீ. சாரா இத்தனை ஆண்டுகள சாதியிலிருந்து சாதிக்க ஒன்று சொல்றேன்.
ஒன்று சொல்ல, இந்த நிலத்துல சாதி கட்டவன் கையில் போய் 2-3 சீட்டுக்கு விழுந்ததாண்டா மிச்சம் வேணாடா செஞ்சுங்க. சொல்றேன், சொல்லு, நீ சொல்லு. ஏய், நீ இன்னைக்கு இந்துவா இருக்கிற நாளைக்கு இஸ்லாமா மாறிடலாம்டா. இஸ்லாமா இருக்க நீ கிறிஸ்தவ மாறலாம், கிறிஸ்தவனா இருக்க இஸ்லாமா மாறிடலாம். ஆனா நீ பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழன். அது எங்க வேணாலும் மாற்ற முடியாது. நீ நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா தம்பி. அவன் இந்துங்கிற, ஆமா இந்து, நான் இந்து, ஆமா நான் இந்து. ஆனால் நீ மீராடி, நான் தமிழன். ஆனால் நீ போஜ்பூரி, நான் தமிழன். ஆனால் நீ மராட்டியன், நான் தமிழன். ஆனால் நீ இந்தி, நான் தமிழன். நீ முஸ்லிம்டா, நீ உருது, நீ அரபி, நான் தமிழன். அதான்டா கோட்பாடு, அதான்டா நிலைப்பாடு, அதான் உண்மை, அதான் உண்மை. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று. தம்பி, முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன்வைக்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று. அதுதான் வச்சான். வைத்தியக்காரப்பட பிரிட்டனுக்கு போடா, இங்கிலாந்துக்கு போ. ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கூட கிடையாதுடா, ஐ ஆம் இங்கிலீஷ். அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். போ, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, உனக்கு எடுத்துட்டு கூட போ, பிரான்ஸுக்கு போ, அங்கே போய் பாரு. ஐ ஆம் கிறிஸ்டியன், ஐ ஆம் பிரான்ஸ், நோ ஐ ஆம் பிரெஞ்சு. தன் தாய்மொழியில் தான்டா நம்மளை அடையாளப்படுத்துவான். உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது தம்பி, என்னை விட்டா நாதி கிடையாது. நான் உன் கூட பிறந்துட்டேன், உன்னை விட்டுட்டு போக முடியல. புரியுதா? தூக்கம் வர மாட்டேங்குது, வெறியா இருக்கு. இவங்களை எப்படா சரி பண்றது? எனக்கு ஒரு இருக்கு, எல்லாத்தையும் என்னால் சரி பண்ணிட முடியும், ஆனால் ஒன்றை சரி பண்ண முடியாது. மலையை என்னால் உருவாக்க முடியாது. அதனால தான் நான் தவிக்கிறேன். டேய், என் மலையை தொடாத, என் மணலை தொடாத. நீ மரத்தை வெட்டிட்டா நான் நட்டு வச்சு வளர்த்துருவேன், தண்ணியை உறிஞ்சிட்டா நான் தேக்கி வச்சுட்டு போயிடுவேன். ஆனால் மலையை ஒன்றும் செய்ய முடியாது. மழை இல்லை என்றால், மழை இல்லாமல் போயிரு, என் நிலம் வறண்ட பலவனம் ஆயிரும், நாங்கள் வாழ முடியாது. தயவு செய்து தொடாதீங்க. நீ தொட்ட, நீ தோண்டின குழியிலே ஒரு நாள் உன்னை மூடி நான் புதப்பேன். பார்த்துட்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அரசியல்னா என்ன நீ தெரிஞ்சுக்க. அறிவை வளர்க்கும் கல்வி தரமாக இருக்கணும். சுரண்டையில் இருக்கும் பொண்ணு, அந்த சென்னையில் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது தம்பி. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு என்ற ஒரு கல்வி கிடையாது. எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம். சாப்பாடு இவன மாதிரியா? காலை சிற்றுண்டி 15 லட்சம் மாணவர்களுக்கு என்ன உப்புமா? அதான் ராவா உப்புமாவா? நான் போடுறேன் பாரா சோறு. ஏன் நான் தான் விவசாயம் பார்ப்பனே. இந்த மாதிரி முட்டை, நாட்டுக்கோழி பண்ணை பல 100 ஏக்கரில் வைப்பேன். முட்டை 2 அடியா, மாடு நானே வளர்ப்பேன். ஒவ்வொரு லிட்டரு பால் குடியா, பக்கத்தில் ஜிம் வைப்பேன். விளையாட்டுக்கு நல்லா ஓடியா, நல்லா உடம்பை ஏற்றியா, ஐயா ரெக்கையை தூக்கியா, நெஞ்சா வச்சுக்கையா, ஐயா நல்லாரியா, நல்லாரியா, ஆமையா சீக்கிய மாதிரி இல்லையா, சீன மாதிரி இல்லையா, தமிழன்னாவே நல்லா முகிழ்க்கும் தசையிடை அழும்புவதே அழகுங்க இல்லையா, அப்படி இல்லையா? பார்க்கும்போது உன்னை பார்த்தவனே இவன் தமிழன்டான்னு சொல்கிற மாதிரி இல்லையா? இல்லையா? அப்படி இல்லையா? நல்லா சாப்பிடியா, நல்லா விளையாடியா. உனக்கு என்னையா பிடிக்குது? எனக்கு ஓட பிடிக்குது, ஓடியா. உனக்கு என்னையா பிடிக்குது? பாட பிடிக்குது, பாடியா. உனக்கு என்னையா பிடிக்குது? உயர்ந்தான் தாண்டியா. உனக்கு ஐயா எனக்கு இசை பிடிக்குது, பண்ணியா. ஐயா எதுவுமே பிடிக்கல, அப்படியா? ஐயா படிக்க பிடிக்கலையா? வருத்தப்படாது. இங்கே வாயா, இங்கே வாயா. ஐயா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமாயா? பிடிக்குயா. போயா தென்காசியை பாரியா, குற்றாலத்துக்கு போயா, குற்றாலத்துக்கு போயா. ஐயா ஊட்டி கொடைக்கானலுக்கு போயா. ஐயா பெருவுடையார் வீட பாரியா, நம்ம ஊரில் இருக்க கோயிலெல்லாம் பாரியா, எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி படம் எடுத்து வச்சுக்கிறியா. ஐயா வெளிநாட்டில் இருந்து வரலாம் ஐயா சுற்றுலா பயணி, அவனுக்கு சுற்றி சுற்றி காட்டியா. நீங்கள் ஐயா டூரிஸ்ட் கைடு, உனக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம். போயா நீ காணடா. ஏன்டா போட்டு மண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடி மிக்க கூப்பிடுவான், ஜீமாம் போயிடாத, நீ டாக்டர் தான் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வரமாட்டான். ஆறுமுகம் இங்கே இருக்கேன் டாக்டர் ஆறுமுகம், கிளினிக்கில் தான் இருக்கேன். என்ன பண்ணுற? சும்மா தான் இருக்கேன். இங்கே வாங்க, நானும் சும்மா தான் இருக்கேன். ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம். ஏதோ படிக்கிறப்ப எல்லாரும் டாக்டர் ஆனால் நோயாளி ஆடுறா. சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு, சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்துருவேடா. ஏய் உலகத்தில் எல்லா பேருக்கும் சோறு நான் தான்டா போடணும்.
நான் தான் போனேன். கடவுள் யார் தெரியுமாடா? உழுது விதைச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறுடுற உழவன் தாண்டா உலகத்தில். நான் ஒரு குறும்படம் எடுக்கிறதுக்கு இருந்தேன். ஒரே கூடி மாலையோட தாரதப்பட்டோட அடிச்சுட்டு கிடப்பான். ஒரு பையன் கேட்பான், யாரு? எம்எல்ஏவா? இல்லை. அமைச்சரா? இல்லைங்க. கிடையாது. பிரசிடெண்டா? அதுக்கு மேலங்க. பிரைம் மினிஸ்டர்? அதுக்கு மேலங்கிற. அப்படி யாருங்க வர்றது பாருங்கன்னு ஒரு கிழமை மாடோட கலப்பை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஊரே போய் காலில் விழுந்து கும்பிடும். அப்படியே ஏற்கனவே பிடிச்சி நடந்து போகும்போது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர்னு போட்டு முடிச்சிருவேன். இதுதான் நடக்க போகுது. தம்பி, ஒரு நாளைக்கு நீ என்னைக்காவது வாழ்நாள் ஒரு நாள் மருத்துவரை, ஒரு நாள் பொறியாளரை, இன்ஜினியரை, ஒரு நாள் வக்கீல், அட்வொகேட்டை சந்திக்கிற. ஆனால் ஒவ்வொரு நாளும் 3 வேளை விவசாயியை சந்திக்கிற. அவனுக்கு நீ நன்றியோடு இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, அவனுக்கு ஒரு ஓட்டை போட்டு அதை போட்டு விட்டு. நீ மருத்துவம்னா என்ன? ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம்னு இருக்கா இல்லையா? உன் மனச்சான்ற சொல்லு. 8 கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு மருத்துவமனை தரமில்லாமல் இருக்கு. எதுக்கு அப்போலோ காவேரிங்கிற தனியார் மருத்துவமனை தரமா இருக்கு? ஏன் தரம் உயர்த்த முடியல? தரம் உயர்த்தினால் தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டால் அரசுக்கு வருகிற கமிஷன் போயிடும். அதனால தான் என்ன சொல்றோம்? கமிஷன் புரோக்கர்ஸ்ங்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்டை சீஃப் மினிஸ்டர், ஆல் இந்தியா புரோக்கர். பிரைம் மினிஸ்டர் நாட்டை இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர், அகில இந்திய என்ன சொல்றது, இன்டர்நேஷனல் புரோக்கர். என்னென்ன இப்படி சொல்றாங்க? நீ ஒரு வீடு வாடகைக்கு போடா, அந்த வீட்டு முதலாளிகிட்ட அந்த தரகர் பேசுவான். புரோக்கர் எப்படி பேசியிருப்பான்? சார், ஆள் அருமையான பார்ட்டி சார், மாதம் 50,000 சம்பளம் சார், கண் பார்ட்டி, தண்ணி இனி போடாத சிலம்பாது, அவரும் கொண்டாடி 2 பிள்ளை தான் சார், தான்னு 2ஆம் தேதி ஆனால் சம்பளத்துக்கு வாடகை கொடுத்துரும் சார். ஓகே. அவர்கிட்ட சார் அருமையான வெண்டிலேஷன், சுற்றி மரம், 10 நிமிஷத்தில் போயிடலாம் சார். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே தேட்டர் இருக்குது சார், ஹாஸ்பிட்டல் இருக்குது சார், அருமையான ஃபெசிலிட்டி சார், 24 ஹவர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸு. நீங்கள் இங்கே வரலாம் சார், அங்கே குடியேறுங்க சார். என்கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். அங்கே பேசியிருக்கான். என்கிட்ட ஒரு கமிஷன், அவன்கிட்ட ஒரு கமிஷன். இந்த புரோக்கருக்கு பேர் என்ன? வீட்டு புரோக்கர். இப்போ ஐயா ஸ்டாலின், இப்போ ஐயா மோடி, அயல் நாட்டு முதலாளிகள், அந்நிய முதலீட்டாளரை கொண்டு வருகிறோம், தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்குகள், நிலம் எத்தனாயிரம் ஏக்கர் எடுத்து தாரோம், நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கிறீர்கள், தடையற்ற மின்சாரம் தாரோம், நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்ல 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை எல்லாம் போட்டு தரோம். இவர் ஒரு புரோக்கர். அவர் ஜப்பான் முதலாளிகளை வாருங்கள், ரஷ்ய முதலாளிகளை வாருங்கள், இந்தியாவில் முதலீடு செய்து தொழிலை தொடங்குங்கள். இவர் என்ன புரோக்கர்? இவன் வீட்டு புரோக்கர், அவன் நாட்டு புரோக்கர். வேற என்ன செஞ்சிருக்கான்? உன் மனச்சான்ற சொல்றா. ஜல்லிக்கட்டு விடுறதுக்கு நீ பெரிய வளாகம் கட்டியாடா? அவர்கிட்ட கேட்டியா? ஜல்லிக்கட்டு இதில் ஒவ்வொரு ஆண்டும் அதே 2 கவட்டையை கட்டிக்கிட்டு சவுக்கட்டை கட்டி மாடை ஓட விட்டு வீட்டுக்கு போயிட்டான். இதுக்கு 50 கோடியா போட்டு அப்படி ஒரு வளாகம். அது எதை நோக்கி போகுதுங்கிற? நான் சொல்லும்போது நம்ப மாட்டீங்க. நீ எதை நம்பியிருக்க? ஒருத்தர் சொன்னார், பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அப்ப நீ முன்னாடி உட்கார்ந்து நம்ம ஆத்தாலும் அப்படின்னா நினைச்சிருப்பேன், பைத்தியக்கார மாதிரி பேசிட்டுக்காரன்னு நினைச்சிருப்பான். பேசின ஆள் யார் தெரியுமா? நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். அன்னைக்கு அவர் சொன்னார், இன்னைக்கு நடக்குதா இல்லையாடா? தண்ணீரை போத்தல விற்கிறானா இல்லையாடா? பிளாட்ஸ் அடுக்க கடமுன்னு புறா கூடு மாதிரி வீடு கட்டி வாழ்றானா இல்லையாடா? வாழ்றானா இல்லையா? விளை நிலங்களெல்லாம் வீட்டு மலையெல்லாம் மாறிச்சா இல்லையா? அன்னைக்கு நீ நம்பலை, நடந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், கால ஞானி அவர். அதே மாதிரி அவன் பேரன் சொல்கிறேன், இது நடக்கும். காத்த விற்பான்னு சொல்லி நீ நம்பலை, இப்போ விற்கிறான். அதே மாதிரி இது நடக்கும், செய்வான். இப்ப என்ன செய்வான்ற? கபடி விளையாண்டு இருந்தோம், இப்ப ப்ரோ கபடி. வெறுங்கால விளையாண்ட ஷூ போட்டான். இப்ப சூப்பர் ரைடு, சூப்பர் டேக்கிள், ஏதோ அதுக்குள்ள மாத்திக்கிட்டு வர்றான்.
இப்ப ஸ்பான்சர் ஒரு அணியை சிறந்த விளையாட்டு வீரருக்கு 2 கோடி, சிறந்த விளையாட்டு வீரருக்கு 3 கோடி. அப்ப ஏலம் எடுக்கிறான். அப்ப அது வட்டம் ஆயிடுது. முதலாளிகள் அவன் என்னது தமிழ் தலைவாஸ் அந்த தெலுங்கு இப்படி எடுத்துக்கிறான், அப்படி எடுத்துக்கிறான். அப்ப அந்த மாதிரி அணிகளை ஏலம் எடுத்து தனியார்